ஆட்சியை நிறுவிய பார்ப்பன சர்வாதிகாரத்தின் கீழ் ஒரு இந்து இந்தியாவை உண்டாக்க வேண்டும் என்பதே இவர்கள் நோக்கம். RSS இந்து மகாசபையும் இந்த நோக்கத்தை கொண்டே வேலை செய்து வந்தன. இந்து இந்தியா என்ற மனப்பிராந்திதான் மராட்டிய பொதுமக்களை ஒன்று சேர்த்து தனி மராட்டியம் ஏற்படுவதை தடுத்துக் கொண்டிருக்கிறது. சிவாஜியின் பேரங்காலத்தில் எந்த மராட்டிய தேசியத்திற்கும் டெல்லிக்கு அப்பால் வரையில் கனவு கொண்டிருந்த பார்ப்பன இந்து மத வெறிக்கு இடையே போராட்டம் நிகழ்ந்ததோ அதே போராட்டம் மகாத்மா காந்தியின் படுகொலையின் விளைவாக இந்து மராட்டியத்தில் ஏற்பட்டது. மகாத்மாவின் உயிர் தியாகத்திற்கு பிறகு இந்து இந்தியா என்று பேய் குழி தோண்டி தொலைக்கப்பட்டு விட்டது. பிளிட்ஸ் வார 7/6/1948 பக்கம் 14. பெண் உரிமைக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கே எதிரான அமைப்புதான் இந்த RSS அமைப்பு. RSS சட்டத்தின் 6வது பிரிவு என்ன கூறுகிறது தெரியுமா? Any male Hindu of 18 years or more who subscribes to the rules and regulations of the Sun and takes its pledge be registered as a Swayam Sevak. 18 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட எந்த ஆண் இந்துவும் RSS கட்டுப்பாடு விதிகளுக்கு உட்பட்டு அதற்குரிய உறுதிமொழியை ஏற்று சுயம் சேவக்காக பதிவு செய்து கொள்ளலாம். சட்டத்திலேயே ஆண் இந்துக்கள் மட்டுமே சேர முடியும் என்று தெளிவாக பிரகடனப்படுத்திவிட்டது. எனவே சட்டப்படியாகவே இதில் பெண்களுக்கு இடம் கிடையாது. இந்திரா காந்தி பிரதமராக வந்தவுடன் RSS ஆர்கனைசர் கீழ்கண்டவாறு எழுதியது. It is becoming clear that the female franchise is unnecessary duplication of effort. பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்திருப்பதே தேவையில்லாத ஒரு ஏமாற்றுத்தான் தன முயற்சி என்று இப்போது தெளிவாகிவிட்டது என்று எழுதியுள்ளது. மேலும் 1966 ஜனவரி மாதம் 30 ஆர்கனைசர் எவ்வாறு எழுதியது தெரியுமா? நான் ஒரு இந்து, எனவே இந்த அமங்கலமான தீய சகுனத்தை ஏற்றுக்கொண்டு அழிவை தேடிக்கொள்ள முடியாது. நான் ஏராளமான கருத்துரத்தை படித்திருக்கிறேன். எங்கெல்லாம் பெண்களிடம் ஆட்சி ஏற்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் அறிவும் மழுக்கமும் குற்றங்களும் சீரழிவுகளுமே நடந்திருக்கின்றன என்று எழுதியது. இப்படி பெண்கள் சமுதாயத்தையே கேவலப்படுத்தும் ஒரு இயக்கம் தான் இந்த RSS இயக்கம். சமஸ்கிருதத்தை கட்டாய பாடமாக்கி சமஸ்கிருத எழுத்துக்களையே எல்லா மொழிக்கும் பயன்படுத்த வேண்டும் என்று ஜனசங்கம் தீர்மானம் போட்டிருக்கிறது. இதோ தீர்மானம். நாடு முழுவதும் சமஸ்கிருதத்தை கட்டாய பாடமாக்க வேண்டும். அதே நேரத்திலே சமஸ்கிருத எழுத்துக்களை பிரபலப்படுத்த வேண்டும். எல்லா இந்திய மொழிகளுக்கும் சமஸ்கிருத எழுத்துக்களையே பொது எழுத்தாக அறிவிக்க வேண்டும். உபநிஷதங்கள், பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம் ஆகியவைகளை இந்தியாவின் இலக்கியங்கள், ஹோலி, தீபாவளி, ரக்ஷபந்தன் ஆகியவைகளை மட்டுமே தேசிய பண்டிகைகளாக அறிவிக்க வேண்டும். 1952 டிசம்பர் மாதம் டாக்டர் முகர்ஜி தலைமையில் நடந்த ஜனசங்க மாநாட்டிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தான் இது. தமிழ்நாட்டில் இந்து மகாசபை பார்ப்பனர்களாக இருந்தவர்கள் எப்படி வரலாற்று பாதுகாவலர்களாக இருந்தனர் என்பதை ஈவேரா பெரியார் பணம் எடுத்து காட்டுகிறார். சென்னை மாகாணத்தில் இந்து மகாசபையின் கிளை தலைவர் ஸ்ரீமான் TR ராமச்சந்திர ஐயர் என்பதை வாசகர்கள் அறிவார்கள். அவர் வர்ணாசிரம தர்மத்தினுடையவும் பிறவியில் தான் உயர்ந்த சாதி என்பதனுடையவும் தீண்டானான் என்பவன் தெருவில் நடக்கக்கூடாது, கண்களில் படக்கூடாது என்பதனுடையவும் அவரால். அதே மாதிரி தஞ்சாவூர், கும்பகோணம், நாகப்பட்டினம், கோயம்புத்தூர் முதலிய இடங்களில் உள்ள இந்து மகாசபை தலைவர்களும் சென்னை தலைவருக்கு இழைத்தவர்கள் அல்ல. கும்பகோணம் இந்து மகாசபையில் தீண்டாமை சாஸ்திர சம்பந்தமானது என்றும் அது ஒழிக்கக்கூடாது என்றும் ஒரு தீர்மானம் செய்திருப்பதாக நமக்கு ஞாபகம் இருக்கிறது. இப்படி இருக்க இந்து மகாசபை நாட்டிலே பரப்புவது எப்படி இந்து மதத்திற்கு நன்மை பயப்பதாகும்? ஒரு கொள்கைக்காக ஒரு ஸ்தாபனம் ஏற்பட்டால் அந்த கொள்கைப்படி நடப்பவர்கள் கிடைக்காவிட்டாலும் அந்த கொள்கையை நம்புகிறவர்களாவது அந்த ஸ்தாபனத்தை நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்ரீமான் ராமச்சந்திர ஐயர் தீண்டாமை ஒழிப்பதையே கொள்கையாக கொண்ட ஒரு சபைக்கு தலைவராக அங்க வைப்பதானது வாஸ்தவத்திலேயே அச்சபையின் யோகிதையை காட்டுவதாகுமா அல்லது அந்த சபையை புரட்டுகளை காட்டுவதாகுமா என்று கேட்டால் தெரியாது. ஆதாரம் குடியரசு 8 தலையங்கம் 13/12/1925 மனு தர்மம் வலியுறுத்தும் சாதியையும் பார்ப்பன உயர்வையும் பெண்ணடிமைத்தனத்தையும் இவர்கள் ஆதரித்தார்கள் என்பதோடு மனு தர்ம சாஸ்திரத்தையே வைத்து இந்த 1981 ஊர்வலம் நடத்தியிருக்கிறார்கள். எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி வார இதழ் 6/3/1982 தந்திருக்கும் செய்தியை பாருங்கள். பூனாவில் RSSகாரர்கள் 1981 டிசம்பரில் ஒரு ஊர்வலம் நடத்தினார்கள். அந்த ஊர்வலத்தில் அம்பேத்கர், மகாத்மா பூலே,
காந்தி, கோல்வாக்கர் ஆகியோர் படத்தோடு மனு தர்ம சாஸ்திர நூலையும் அலங்கரித்து எடுத்துச் சென்றனர். மராட்டிய பத்திரிகையான சரிதாவில் பாய் வைத்யா என்ற எழுத்தாளர் ஒரு கட்டுரை எழுதினார். அதில் அம்பேத்கர் மனு தர்மத்தை எரித்தவர், நான் இந்துவாக பிறந்தாலும் இந்துவாக சாக மாட்டேன் என்றவர். அவர் பணத்தையும் மனு தர்மத்தையும் ஒன்றாக எடுத்துப் போவதா என்று அந்த கட்டுரையில் எழுதியிருந்தார். இவ்வாறு அந்த இதழ் குறிப்பிட்டிருக்கிறது. வர்ணாசிரம தர்மத்தின் காவலர்களாக இந்த கூட்டம் இப்படி வெறி பிடித்து அலைகிறது. இனி இவர்களின் மோசடிகள், இவர்கள் செய்யும் சூழ்ச்சிகள் பற்றி கேளுங்கள். ஆர்எஸ்எஸ்காரர்கள் நடத்தும் ஷாராக்கள் என்பது அவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும். அவர்கள் நடவடிக்கைகளுக்கான அடிப்படையே இதுதான் அடங்கியிருக்கிறது. இதை வெறும் உடல் பயிற்சி, தற்காப்பு பயிற்சி என்ற எல்லாம் இவர்கள் யாக்கினம் கூறி வருகிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. இங்கே மூளை கலவையும் பிரெயின் வாஷும் நடக்கிறது. மனோதத்துவ அடிப்படையில் சுயம் சேவகர்களுக்கு போரை ஏற்படுத்துகின்ற களம் இது. சிந்தனையை பின்னுக்கு தள்ளி உணர்வுகளை ஓங்கச் செய்து சுயம் சேவகர்களை இந்த அமைப்பின் அடிமைகளாக வெறி பிடித்தவர்களாக மாற்றிவிடும் ஒரு ஆபத்தான சோதனை களம். இந்த ஷாரா என்பது என்ன? இதை பற்றிய விளக்கத்தை கோல்வாக்கர் எழுத்து மூலமாகவே எடுத்து காட்டுகிறோம். ஒரு பரந்த வழி மைதானம், அங்கே காவி கொடியின் கீழ் பாரத விளையாட்டுகள் நடக்கும். மகிழ்ச்சி, உற்சாக ஒளி முழக்கங்கள் விண்ணை பிளக்கும். கபடி கபடி என்ற இளைஞர்கள் ஓடி விளையாடுவது அவர்கள் உள்ளத்தில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும். தலைவர்கள் விசில் ஊதும் போதோ உத்தரவு பிறப்பிக்கும் போதோ அந்த இளைஞர்கள் உள்ளத்தில் ஒரு மந்திர சக்தி பிறக்கும். பிறகு அமைதியாக அனைவரும் எழுந்து நிற்பார்கள். தடியை சுற்றுவது, சூரிய நமஸ்காரம் செய்வது, அணிவகுப்பு போன்ற பயிற்சிகள் தொடர்ந்து நடக்கும். ஒன்றாக உட்கார்ந்து கோரக்காக பாடல்களை பாடும்போது உள்ளத்தில் தேசபக்தி பிறக்கும். பிறகு விவாதங்கள், கடைசியாக காவி கொடி முன் அனைவரும் அணிவகுத்து நின்று பிரார்த்தனை பாடல்களை பாடுவார்கள். இதுதான் ஷாராவுக்கு கோல்வாக்கர் தருகிற விளக்கம். இதற்கு கோல்வாக்கர் ஒரு கதையை சொல்லி விளக்குகிறார். ஆனால் அந்த கதையே ஷாராக்கள் பற்றி நாம் மேலே சொன்ன கருத்துக்களை உறுதிப்படுத்துகிறது. கோல்வாக்கர் சொல்லும் கதை இதுதான். ஒரு பணக்காரர் மாலை நேரங்களில் தனது அழகான தோட்டத்துக்கு சென்று மரங்களின் இடையே உட்காருவது வழக்கம். ஒரு நாள் ஒரு மயில் ஒரு மரக்கிளையின் மீது உட்கார்ந்து தனது தோகையை விரித்து ஆடியது. இந்த மயில் இதே நேரத்திற்கு தினமும் வந்தால் எப்படி இருக்கும் என்று அந்த பணக்காரர் நினைத்தார். உடனே அந்த மயிலுக்கு சில தீனிகளை தயாரித்து அதோடு அபில் கலந்து போட்டார். அபில் என்பது போதை மருந்து. மயிலுக்கு அதை சாப்பிட்டு மிகவும் மகிழ்ச்சி. அடுத்த நாளும் அந்த அபில் மயக்கத்தையே நினைத்துக் கொண்டு மகிழ்ச்சியோடு அந்த மயில் வந்தது. மீண்டும் அதற்கு அபில் கிடைத்தது. அதை தொடர்ந்து மயில் அங்கு வந்து கொண்டே இருந்தது. கடைசியில் அபில் கிடைக்காவிட்டாலும் அந்த இடத்துக்கு வருவது என்ற பழக்கத்திற்கு அடிமையாகி வந்து கொண்டே இருந்தது. கோல்வாக்கர் எழுதிய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ், பக்கம் 348. இதுதான் ஷாராக்களுக்கு கோல்வாக்கர் அந்த உதாரணத்தை, அபில் மயக்கத்தை காட்டி நிரந்தரமாக மயிலை இழுப்பது போல் வந்தவர்களை பிறகு விட்டு விலகிச் செல்ல முடியாத மயக்க நிலையை உருவாக்கும் களம்தான் ஷாரா. புரிந்து கொள்ளுங்கள் இவர்களின் ஒழுக்க நிலையும் இவர்களின் சூழ்ச்சிகளையும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு தலைவனும் தன் குடிமகனுக்கு செய்கின்ற நல்ல உபதேசமாயிரு எடுத்துக்கொண்ட காரியத்திலே தியானித்திருப்பது, ஒரே கருத்து கொண்டவர்களோடு இடைவிடாமல் தொடர்பு கொண்டு இணைந்திருப்பது, ஏற்றுக்கொண்ட காரியத்திற்கு உடலை பயன்படுத்துவது, இந்த மூன்றுமே இதன் அடிப்படை நோக்கம் என்று கோல்வாக்கர் கூறுகிறார். ஆதாரம் கோல்வாக்கர் எழுதிய நூலில் 350வது பக்கம். இந்த கூட்டம் நடத்தும் வகுப்பு கலவர வெளியாட்டத்திற்கான பயிற்சிகள் இங்குதான் தரப்படுகின்றன. இதில் உள்ளவர்கள் பின்பற்றும் ஒரு வீர விளையாட்டுக்கு பெயர் காஷ்மீர் கிஸ்கா. காஷ்மீர் யாருக்கு சொந்தம்? காஷ்மீர் கிஸ்கா, காஷ்மீர் யாருக்கு சொந்தம் என்பதால் இந்த விளையாட்டு பற்றி டிரேவர் ட்ரைபர்க் என்பவர் தமது நூலில் விவரிக்கிறார். 2 அணியினராக பிரிந்து நின்று கொள்வார்கள். ஒரு இடத்தை சுட்டிக்காட்டியவுடன் அந்த இடத்தை மீட்பதற்கு 2 அணியினரும் கட்டி புரண்டு சண்டை போடுவார்கள். அமாரா அமாரா என்று, நம்முடையது நம்முடையது என்பதற்கு பொருள். கூச்சல் போட்டுக் கொண்டு சண்டை போடுவார்கள். சண்டை உண்மையாகவே நடக்கும். 2 தரப்பிலும் பலத்த அடிவடி காயங்கள் ஏற்படும். தலைவர் விசில் ஊதிய பிறகுதான் இது நிற்கும். இந்த இடத்தை எந்த அணி கைப்பற்றுகிறதோ அது வெற்றி பெற்றது என்று அர்த்தம் என்று எழுதுகிறார். நூல் பக்கம் 21. இந்த புராண கதைகளையும் இந்து புராண கதைகளையும் இந்து மதத்தையும் காக்க நடத்த போராட்டங்களை எடுத்துச் சொல்லுவார்கள். காக்கி கால் சட்டை, வெள்ளை மேல் சட்டை, கருப்பு குல்லாய், இதுதான் அவர்களுடைய சீருடை. ஒவ்வொருவர் கையிலும் பெரிய தடி இருக்கும். அவர்களில் பகவா துவாஜா என்ற காதி கொடியை வணங்குவார்கள்.
ஆயுதங்களை எப்படி பயன்படுத்துவது என்ற பயிற்சி அளிக்கப்படும். ஒவ்வொரு சாகாக்களில் இருப்பவர்கள் ஒன்று சேர்ந்து மாதம் ஒரு முறை ஊர்வலம் நடத்துவார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை கையில் தடியோடு ரூட் மாற்றி போவார்கள். இதிலே சிறந்த தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆண்டுக்கு ஒரு முறையிலும் 3 ஆண்டுகள் பயிற்சி தரப்படும். முதல் 2 ஆண்டு பயிற்சிகள் வேறு ஊர்களில் நடத்தப்பட்டாலும் கடைசி ஆண்டு பயிற்சி நாக்பூரில் தான் நடக்கும். ஒரே ஒரு தலைவரை பின்பற்று அனுவாதித்வா என்பதுதான் இவர்கள் போதிக்கும் தாரக மந்திரம். இந்த சாகாக்களில் பயிற்சி பெறும் 99% சுயம் சேவகர்கள் RSS சட்டத்திட்டம் பற்றியோ RSS அமைப்பு பற்றியோ நிர்வாகிகள் யார் யார் என்பதோ அவர்கள் எல்லோரும் எப்படி எங்கிருந்து நியமிக்கப்படுகிறார்கள் என்பது எதுவுமே தெரியாது என்கிறார் TR கோயல் தமது RSS என்ற நூலின் பக்கம் 180. இவர்கள் 6 பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். விஜயதசமி நாள் மிகவும் முக்கியமானதாகும். RSS பிறந்ததே அந்த நாளில் தான். அன்று ஆயுதங்களை வழங்குவார்கள், ரூட் மாற்றிகள் நடக்கும், உடல் வலியை காட்டும் நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள். மக்கர் சங்கிரமன் என்ற ஒரு பண்டிகை. இது ஒன்றுபட்ட தேசியத்தை வளர்ப்பதற்காக கொண்டாடப்படுகிறது என்று RSS வெளியீடுகள் கூறுகின்றன. இன்னொன்று ஏப்ரல் 1 தேதி கொண்டாடியும் வருஷ பிரதீபா. இந்த அடிப்படையில் தான் அவர்கள் புது வருடத்தை கணக்கிடுகிறார்கள். இது ராமன் முடிசூட்டும் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஹெக்கேவரின் பிறந்த நாளும் இதுதான். மே மாதத்தில் இவர்கள் கொண்டாடும் பண்டிகை ஹிந்து சாம்ராஜ்ய திரோத்சவா. இது சிவாஜி மன்னன் முடிசூட்டி இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவியதை ஒட்டி கொண்டாடப்படும் பண்டிகை. ஆகஸ்ட் மாதத்தில் ரக்ஷபந்தன் கொண்டாடி இந்து சமூகத்தை காக்க எந்த உயர்ந்த தியாகத்துக்கும் தயாராக இருப்பதாக உறுதி எடுத்துக் கொள்வார்கள். ஆண்டு இறுதியில் கொண்டாடும் பண்டிகை வியாஸ் பூஜா அல்லது குரு பூர்ணிமா. இந்த நாளில் தான் காவி கொடியை வணங்கி குரு தட்சணா என்ற ரகசிய நிதி திரட்டும் வேலையும் நடக்கிறது. இந்த பண்டிகையில் பெயர்கள் எல்லாமே சமஸ்கிருதமாக இருப்பதை இந்த கேசட்டை கேட்பவர்கள் கவனிக்க வேண்டும். RSS கூட்டத்திற்கு நிதி வருவது ஒரு மிகப்பெரிய மர்மம். காந்தியர் இவர்களின் சாகாவை பார்வையிட்ட போது கேட்ட முதல் கேள்வியை இவர்களுக்கு எங்கிருந்து நிதி வருகிறது என்பதுதான். நிதி திரட்டும் முறையே மர்மங்களை கொண்டது. அந்த நாளில் ஒரு பெரிய சீல் செய்யப்பட்ட பெட்டியும் அதற்கு அருகே காவி கொடியையும் வைத்திருப்பார்கள். சுயம் சேவகர்கள் நேராக கொடிவணக்கம் செய்துவிட்டு அந்த பெட்டிக்குள் தங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணத்தை போட வேண்டும். அதற்கு பெயர் குப்தான், அதாவது ஊர் பெயர் தெரியாத நன்கொடை. அந்த நேரத்தில் சேவகர்கள் உணர்ச்சியின் உச்சகட்டத்தில் இருப்பார்கள். பலர் தங்களின் 1 மாத சம்பளம் முழுவதுமே காணிக்கையாக்குவார்கள். பணக்காரர்கள் பணத்தை ஒரு கவரில் போட்டு அந்த கவரில் ஒரு மூலையில் கொடுத்தது யார் என்பதை ஒரு அடையாள மூலம் தெரிவிப்பார்கள். இது கொடுத்தவருக்கும் RSS தலைவருக்கு மட்டுமே புரியும். கொடுத்த பணத்துக்கு ரசீது கிடையாது. எவ்வளவு கொடுத்தார் என்பது யாருக்கும் தெரியாது. இதுவரை எப்படி வந்து குவிந்த பணத்துக்கு இவர்கள் கணக்கு எதுவும் வெளியிட்டதே கிடையாது. இந்த பெட்டிகள் சீல் செய்யப்பட்டு தலைமை படத்துக்கு போய்விடும். இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய பணக்காரர்கள் முன்னாள் மகாராஜர்கள் ஏராளமான பணத்தை வாரி வழங்குகிறார்கள். கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் கேந்திர வித்யாலயா என்ற RSS அமைப்பினால் ஏற்பட்டதாகும். அதற்கு நன்கொடை கொடுத்த கோடீஸ்வரர்களின் பெயர் பட்டியல் அந்த மண்டபத்திலேயே இப்போதும் பொறிக்கப்பட்டிருப்பதை காணலாம். ஜனதா கட்சி ஆட்சியை நடத்தியிருந்த காலத்தில் அதிகார செல்வாக்கை பயன்படுத்தி அவர்கள் கோடி கோடியாக நிதி திரட்டினர். இது பற்றி ஆன்லுக்கர் 7 அதன் விசேஷ நிருபர் மூலம் சில தகவல்களை திரட்டி 1979 ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 15வது இதழில் வெளியிட்டிருக்கிறது. அதில் கூறப்பட்டுள்ள விவரங்கள்: மத்தியில் ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு RSS 1977 செப்டம்பரில் 1.5 கோடி ரூபாய் நிதி திரட்டியது. இது டெல்லி நகரத்தில் மட்டும் வசூலிக்கப்பட்ட தொகை. பெயர் சொல்ல விரும்பாத RSS தலைவர் ஒருவர் இதை தெரிவித்தார். அரசாங்கத்துக்கோ அல்லது சுயம் சேவகர்களுக்கோ இது பற்றி அவர்கள் தெரிவிப்பது கிடையாது. இந்த வசூல் வேட்டை பொது இடங்களில் நடக்காது. தனி அறையில் கதவுகளை காட்டிவிட்டு ரகசியமாக நடக்கும். இந்த ரகசியமான குரு தட்சணா பிரச்சனை பற்றி மராட்டிய மாநிலத்திலும் வேறு சில மாநிலங்களிலும் வருமான வரித்துறையினருக்கும் இவர்களுக்கும் வழக்குகள் நடந்தது. அப்போது நாங்கள் பணம் எதுவும் வசூலிப்பதே கிடையாது என்று RSS தலைவர்கள் நீதிமன்றத்திலே அறிவித்தனர். 30 மாநில தலைமை அலுவலகங்களும் 209 நகர அலுவலகங்களும் ஏராளமான தொகையை இவர்கள் செலவழிக்கிறார்கள். இவ்வாறு ஆன்லுக்கர் 7 செய்தி வெளியிட்டிருக்கிறது. வருமான வரித்துறையோடு குரு தட்சணா பற்றி வழக்குகள் வந்தபோதுதான் RSSின் சுயரூபம் வெளிச்சத்திற்கு வந்தது.
நாங்கள் அரசியல் அமைப்பு அல்ல என்று கூறி வந்த அந்த கூட்டம் அப்போது தனது சுயரூபத்தை தானே கலைத்து காட்டியது. 6/3/1978 அன்று நாக்பூர் நீதிமன்றத்தில் RSS சார்பில் அதன் தலைவர் தேவரசும் பொதுச் செயலாளர் ராஜேந்திர சிங்கும் ஒரு பிரமாண பத்திரத்தை அபடர தாக்கல் செய்தனர். அந்த பிரமாண பத்திரத்தில் RSS ஒரு அரசியல் அமைப்பே என்று குறிப்பிட்டிருந்தனர். பிரமாண பத்திரத்தை இதோ பாருங்கள். It must be held that RSS activity is akin to a work for a political purpose. Though the RSS as an organization achieves participation in active politics of power as a policy, nevertheless, its members may and do take part in politics subject to the present policy limitations of the Constitution. It is undisputed that several members of the RSS are actively participating in political activity, and many of them are even members of parliament, and several of them are in the union and the state cabinets. RSS நடவடிக்கைகள் ஒரு அரசியல் நோக்கம் கொண்டதுதான். நாங்கள் அதிகார அரசியலில் தீவிரம் காட்டாவிட்டாலும் கூட அதோடு மட்டுமல்ல, RSS உறுப்பினர்கள் தற்போதுள்ள RSS கொள்கை சட்டத்திட்டங்களின்படி அரசியலில் பங்கெடுக்க முடியும். பல RSS காரர்கள் அரசியல் நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கெடுத்துக் கொண்டும் இருக்கிறார்கள் என்பதை மறுக்க முடியாது. பல RSS காரர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் பலர் மத்திய மாநில அமைச்சர்களாகவும் இருக்கிறார்கள். இதற்கு பிறகு RSS அரசியல் அமைப்பு அல்ல என்று சாதிப்பது எவ்வளவு பெரிய மோசடி! இந்து மதம் ஆட்சி புரியும் நோபாலம் இவர்களின் காது பெட்டியாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு பல முறை எழுந்திருக்கிறது. இது பற்றி ராஜநாராயணன் தந்திருக்கும் ஒரு தகவல் மிக மிக அதிர்ச்சி தரக்கூடியதாகும். சண்டே பத்திரிகை கணித்த பேச்சு ஒன்றில் ராஜநாராயணன் இந்த திடுக்கிடும் தகவலை வெளியிட்டிருக்கிறார். அந்த கேள்வி பதில் பகுதியை அப்படியே தருகிறோம், கேளுங்கள். கேள்வி: மத்திய பிரதேசம் முதல்வர் சக்லேச்சா சொந்த முறையில் நோபாளத்துக்கு பயணம் போயிருப்பதில் பெரிய ஊழல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த விவரம் என்ன? ராஜநாராயணன்: அதில் மிகப்பெரிய மோசடி இருக்கிறது. அவர் மத்திய பிரதேச மாநில அரசுக்கு சொந்தமான விமானத்திலே நோபாளத்துக்கு போயிருக்கிறார். நோபாளத்தில் RSS பணம் பல கோடி ரூபாயை எடுத்து போய் வங்கியில் போட்டிருக்கிறார். இதற்கான ஆதாரங்கள், டாக்குமெண்ட்டுகள் இருக்கின்றன. இந்த பயணத்துக்கு மத்திய அரசாங்கத்திடம் பெற வேண்டிய உரிய அனுமதியை கூட அவர் பெறவில்லை. ராஜநாராயணன் கொடுத்த இந்த பேட்டி ராஜநாராயணன் அமைச்சராக இருந்தபோது கொடுத்த பேட்டி என்பதை இதை கேட்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சக்லேச்சா நிருபர் இருக்கிறார். ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான். ஆனால் அவருடைய மகன் ஓம் பிரகாஷ் ஒரே இரவில் கோடீஸ்வரராகிவிட்டார். இவர் பல கோடிக்கான சொத்து விவரங்களை பட்டியல் போட்டு காட்டிவிட்டு ராஜநாராயணன் மேலும் தொடர்கிறார். இமாச்சல பிரதேச முதலமைச்சர் சாந்த்குமார் ராத் நம்பர் 1. இவர் ஒரு RSS காரர். தற்போதைய பாரதிய ஜனதா பதிவு செய்யாமலேயே சட்டவிரோதமாக ஒரு பதிப்பகத்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநில ஜனசங்க அமைச்சர்கள் எல்லாம் பணம் சம்பாதிப்பதில் குறியாக இருக்கின்றனர். அந்த மாநில சட்ட அமைச்சர் சங்கி சட்டம் தெரியாத RSS காரர்களை எல்லாம் மாவட்ட அரசாங்க வக்கீலாக நியமித்து விட்டார். அதன் காரணமாக அலிகர் கலவரம் வெடித்தது என்று கூறுகிறார் ராஜநாராயணன். பேட்டி சண்டே இதழ் 25/3/1979. அது மட்டுமல்ல, 24/10/79 அன்று ஜெய்ப்பூர் ஜனதா கட்சி ஊழியர்கள் கூட்டத்தில் பேசிய ராஜநாராயணன் ஒரு திருக்குறள் தகவலை ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தினார். ஒரே எண் உள்ள 2 ரூபாய் நோட்டுகளை காட்டி ராஜநாராயணன் பேசினார். RSS காரர்கள் நோபாளத்தில் ஏராளமான பணத்தை போட்டு வைத்திருக்கிறார்கள். நோபாளத்திலிருந்து இந்தியாவுக்கு கள்ள நோட்டு புழக்கத்தில் விடப்படுகிறது. 30,000 பணம் கொடுத்தால் அதற்கு 1.5 லட்சம் கள்ளப்பணம் தருகிறார்கள். RSS பிற்போக்கு சக்திகள் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கின்றன. இதோ பாருங்கள், ஒரே எண் உள்ள 2 ரூபாய் நோட்டுகள். இப்படி கள்ள நோட்டுகளை அந்த மோசடி கூட்டத்தால் புழக்கத்தில் விடப்படும் மோசடியை ராஜநாராயணன் அம்பலப்படுத்தினார். அகில பாரத பிரதிநிதி சபா என்ற RSS துணை அமைப்பில் பங்கெடுத்து பணியாற்றி பிறகு அதிலிருந்து விலகிய பண்டிட் ஹேமேந்திரநாத் RSS காரர்களின் நிதி மோசடிகளையும் ஒழுக்கக்கேடுகளையும் நன்றாகவே அம்பலப்படுத்தியிருக்கிறார். மேற்கு வங்கத்தில் RSS பிரச்சாரக்குகள் செய்த பல மோசடிகளையும் முறைகேடுகளையும் விளக்கி RSS தலைவர் கோல்வாக்கருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த நீண்ட கடிதத்திலிருந்து ஒரு பகுதியை இங்கே எடுத்து காட்டுகிறோம். சில பிரச்சாரக்குகள் நடத்தைகள் படுமோசமாக இருப்பதாக கடுமையான குற்றச்சாட்டுகள் வந்திருக்கின்றன. பெண்களோடு தொடர்பு கொண்டது பற்றிய குற்றச்சாட்டுகளும் வந்திருக்கின்றது. இதைவிட மோசமாக இயற்கைக்கு விரோதமாக செக்ஸ் குற்றங்கள் நடப்பதாகவும் பிரச்சாரக்குகள்
வாக்குகள் இளம் வயது ஆர்எஸ்எஸ்காரர்களை கட்டாயப்படுத்தி செக்ஸ் உறவுகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்றும் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கின்றன. பிரச்சாரக் என்பவர் நீண்ட பயிற்சிக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள். முழு நேரமும் அமைப்புக்கு வேலை செய்கிறவர்கள். இவர்கள் திருமணமாகாதவர்களாக இருக்க வேண்டும் என்பது விதி. இதனால் பல்வேறு ஒழுங்குகள் ஏற்பட்டன. அதன் பிறகு தேவரக தலைவரான பிறகுதான் இவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று விதியை மாற்றினார். ஒரு பிரச்சாரக் எப்படி பணம் சம்பாதிக்க முயன்றார் என்பது எனக்கே நன்றாக தெரியும். ஸ்வஸ்திகா பத்திரிகை பயன்படுத்திக் கொண்டு பணம் சம்பாதிக்க பார்த்தார். இது மேற்கு வங்காளத்தில் ஆர்எஸ்எஸ் நடத்திய வார பத்திரிகை. ஏராளமான பண மோசடிகள் நடப்பதாகவும் கேள்விப்படுகிறேன். மாநில தலைமை அலுவலகங்களில் கூட ஏராளமான பணம் கையாளல் நடக்கிறது. கிழக்கு வங்க அகதிகளுக்கு நிவாரணம் அளிக்க ஏற்படுத்தப்பட்ட பக்தூத்தா சாகித்ய சமிதியிலும் ஏராளமான கையாளல் நடக்கிறது. இந்த சமிதியின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டவர் மூத்த ஆர்எஸ்எஸ்காரர்கள். அவர்களின் கதையே இப்படி இருக்கிறது. பல சுயம் சேவக்குகள் சமிதி பணத்தில் விமானத்திலே பயணம் செய்கிறார்கள். டைப்படிக்கும் எந்திரங்களுக்கும் மைக்ரோபோன்களுக்கும் கேமராக்களுக்கும் மிக அதிகமான அடக்க விலை காட்டி வாங்கப்பட்டிருக்கிறது என்று பண்டிட் ஹேமேந்திரநாத் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை எடுத்துக்காட்டி கோல்வாக்கருக்கு கடிதம் எழுதினார். ஏராளமான குற்றச்சாட்டுகள் கொண்ட அந்த கடிதத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை தான் நாம் மேலே எடுத்து காட்டியிருக்கிறோம். ஹேமேந்திரநாத் எழுதிய இன்சைட் வியூ ஆஃப் ஆர்எஸ்எஸ் என்ற நூலில் 4 மற்றும் 5வது பக்கங்களில் நாம் மேலே எடுத்து காட்டியிருக்கின்ற பகுதிகள் தான் இவைகள். ஒழுக்கத்தின் உறைவிடம் நாங்கள் தான், நேர்மையின் சின்னம் நாங்கள் தான் என்று மார்க்கத்திக் கொள்ளும் இவர்களின் யோகியையே நான் மேலே சொன்ன கதைதான். இப்படிப்பட்ட கடுமையான குற்றச்சாட்டுகள் வந்த பிறகு கோல்வாக்கர் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாரா? இல்லவே இல்லை. அதையும் ஹேமேந்திரநாத் தனது நூலின் பக்கம் 5, 6 குறிப்பிடுகிறார். என்னுடைய கடிதத்துக்கு ஏற்பட்ட விளைவு என்ன? ஒரு வகையிலும் இல்லை.
காந்தியரை சரிகட்ட முயற்சித்த கூட்டம் அதிலே தோல்வியை தழுவிய போது அவரது வாழ்க்கையை தீர்த்து கட்டிவிட்டது. RSS காரர்களின் அரசியல் அமைப்பாக முன்னாள் ஜனசங்கமான இந்நாள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு சுமார் 4 ஆண்டுகளுக்கு முன் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஹைதராபாத் நகரிலே ஒரு ஊர்வலம் நடத்தியிருக்கிறது. அது என்ன ஊர்வலம் தெரியுமா? டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளை ஒட்டி சமூக சமத்துவ நாள் என்ற பெயரிலே அவர்கள் ஊர்வலம் நடத்தியிருக்கிறார்கள். குஜராத் மாநிலத்தில் தாழ்த்தப்பட்டோர் இட ஒதுக்கீட்டை எதிர்த்து ரத்த ஆறை ஓடவிட்ட அதே கூட்டம்தான் இப்போது வெட்கமில்லாமல் அம்பேத்கர் பிறந்த நாள் ஊர்வலம் எடுத்து தாழ்த்தப்பட்டோர்களுக்கு வலைவீச்சு நடத்த திட்டமிட்டிருக்கிறது. பார்ப்பனியத்தையும் இந்து ராஷ்டிரியத்தையும் ஆழ குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று அறைகூவல் விடுத்த அந்த மாமேதை அவருடைய அறிவுக்கு நாணயமற்ற இந்த வெட்கம் கெட்டவர்கள் ஊர்வலம் எடுப்பதற்கு என்ன யோகிதை இருக்கிறது என்ற கேள்வி ஒரு உணர்ச்சியுள்ள எந்த தாழ்த்தப்பட்ட தோழனும் கேட்க தவறி இருக்க மாட்டான். இந்து மதத்தின் உடை நாற்றத்திலிருந்து தனது பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களை விடுவித்துக் கொண்டு புத்த மார்க்கத்திலே இணைந்தவர் டாக்டர் அம்பேத்கர் என்பது இவர்களுக்கு புரியாததல்ல. ஆனாலும் நாட்டிலே மற்ற மதத்தவர்களோடு மோதி உயிர் பலியாவதற்கு தாழ்த்தப்பட்ட தோழர்களின் படை அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்ற ஒரே காரணத்தால் அந்த கூட்டம் இந்த பகல் மோசடிகளில் தன்னை வெட்கங்கெட்டு ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றது. இவர்களின் அம்பேத்கர் ஆதரவு நாடகத்தை நாடு முழுவதும் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்பதற்காக அனுமதிக்கப்படாத வீதிகளில் எல்லாம் ஊர்வலமாக போய் கல்வீச்சு வன்முறை கலவரங்களை நடத்தி கைதாகி இருக்கிறார்கள். கைது கலவரம் என்ற சூழ்நிலை வந்த பிறகு அவர்கள் கட்டாயமாக பின்னர் செய்திகளாக்கப்படும் நிலை உருவாகி விடுகிறதல்லவா? தாழ்த்தப்பட்டவர்கள் மீது இந்த வர்ணாசிரம கும்பலுக்கு பாசம் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்ற ஏமாற்றுத்தனங்கள் விளம்பரத்துக்குள்ளாகிறதல்லவா? அதுதான் இவர்களது நோக்கமே. 1966ஆம் ஆண்டு இந்த கூட்டத்தின் சதிவேளையிலே ஜெயபிரகாஷ் நாராயணனும் சிக்கினார். ஆனால் 2 ஆண்டுகளில் அவர் இவர்களின் சுயரூபத்தை ஜெயபிரகாஷ் நாராயணன் உணர்ந்து கொண்டு விட்டார். 1968ஆம் ஆண்டில் ஜெயபிரகாஷ் இவ்வாறு பிரகடனப்படுத்தினார்: RSS ஒரு வகுப்புவாத பாசிச இயக்கம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். புதுடில்லியிலே 1968ஆம் ஆண்டு வகுப்புவாத எதிர்ப்பு 2வது தேசிய மாநாட்டில் கலந்து கொண்ட ஜெயபிரகாஷ் நாராயணன் பேசிய பொழுது மேலே கண்டதை தெரிவித்தார். அவரது உள்ளத்தின் உணர்வுகள் பீரிட்டு கிளம்பின. ஜனசங்கம் தன்னை ஒரு மதசார்பற்ற அமைப்பு என்று கூறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் RSS என்ற எந்திரத்தால் இயக்கப்படுகிறவர்களாகவே இருக்கிறார்கள். அந்த RSS எந்திர முடிச்சுக்களில் இருந்து ஜனசங்கத்தினர் தங்களை முழுமையாக வெட்டிக் கொள்ளாதவரை இவர்கள் மத சார்பின்மை கொள்கைக்காரர்கள் என்பதை சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி பேசியவர் ஜெயபிரகாஷ் நாராயணன். ஆதாரம் செக்யூலர் டெமோக்ரசி ஆண்டு மலர் 1969ஆம் ஆண்டு. மயிலிடம் இறகுக்கு கெஞ்சுவது போல் வகுப்புவாதத்தை கைவிடுங்கள் என்று RSS காரரிடம் மனு போட்டு மனம் சலித்த ஜெயபிரகாஷ் இறுதியில் பிரதமர் மொராஜி தேசாய்க்கு ஒரு கடிதம் எழுதினார். 1976ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி இட்டு ஜெயபிரகாஷ் நாராயணன் அன்றைய பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் சொல்லப்பட்டிருப்பது என்ன தெரியுமா? அரசாங்கத்தில் தலைமையை கைப்பற்ற RSS முயற்சிக்கிறது என்ற குற்றச்சாட்டை என்னிடம் பல நண்பர்கள் எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை ஒரு கலாச்சார இயக்கம், கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் என்று சொல்லிக் கொண்டு அந்த முகமூடியோடு அரசியலில் செல்வாக்கு பெற விரும்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. RSS-இன் இந்து ராஷ்டிர கொள்கையை நான் எப்போதுமே கண்டித்து வந்திருக்கிறேன். இது மிகவும் ஆபத்தான தத்துவம். நமது பல்வேறு கலாச்சாரத்தை கொண்ட இந்திய நாட்டுக்கு நேர் எதிரான தத்துவம். I have always condemned the Hindu Rashtravad of RSS because it is dangerous ideology and it's contradictory to our ideal of composite Indian nation. என்று ஜெயபிரகாஷ் அக்கடிதத்தில் தனது கருத்துக்களை மிக மிக தெளிவாக எடுத்துக்காட்டியிருந்தார். காந்தியிலிருந்து ஜெயபிரகாஷ் வரை ஏமாற்ற நினைத்து ஏமாந்து போன கூட்டம்தான் இந்த RSS. டாக்டர் அம்பேத்கரிடம் நேரிலே நெருங்குவதற்கே அஞ்சி நடுங்கிய இந்த கூட்டம் அவர் உயிரோடு இல்லையே என்ற துணிவில் அவர் இறந்த பிறகு இன்றைக்கு வெட்கமின்றி கூச்சமின்றி சொந்தம் கொண்டாட புறப்பட்டிருக்கின்றது. RSS கும்பலின் பித்தலாட்ட பிரச்சாரங்கள் இமயத்தின் உச்சிக்கு போயிருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக அவர்களின் ஆர்கனைசர் என்ற ஏட்டில் வந்திருக்கும் ஒரு செய்தியை குறிப்பிடலாம். தமிழ்நாட்டில் RSS வளர வேண்டும் என்று பல திராவிட கழகத்தினரே ஆதரவு நிதியும் அளித்து வருகிறார்கள் என்பதுதான் அந்த செய்தி. இதை படித்த எல்லோரும் இத்தமிழகத்தில் சிரிக்கத்தான் செய்தார்கள். இன்னும் சில காலத்தில் தந்தை பெரியார் அவர்களே RSS இயக்கத்தை பாராட்டி ஆதரித்தார், கலைஞர் கருணாநிதி கூட ஆதரித்தார் என்ற பிரச்சாரத்தை அவர்கள் துவங்கினாலும் அதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை. ஏன் காயிதே மில்லத் கூட ஆதரித்தார் என்ற ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் துவக்கினாலும் அதற்கு எதிர்ப்பு சொல்லக்கூடிய வலுவுள்ள
சாதனங்கள் இன்றைய எந்த மக்களிடமும் இல்லை. ஜெயபிரகாசர் உள்ளம் புழுங்கி அன்றைய பிரதமர் மொரார்ஜிக்கு எழுதிய கடிதம் மொரார்ஜியிடம் அனுப்புவதற்கு முன்பு அந்த கடைசி நேரத்தில் கூட ஆர்எஸ்எஸ் காரர்கள் ஜேபியை சூழ்ந்து கொண்டு ஆர்எஸ்எஸ் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்ற வாசகங்களை எல்லாம் அகற்றுமாறு வற்புறுத்தினர். ஆனால் ஜெயபிரகாஷ் நாராயணன் அதற்கு பணிந்து விடவில்லை. ஜேபியின் கடிதத்தின் கடைசி வரிகள் இப்படித்தான் எச்சரிக்கையோடு முடிந்தது. நீங்கள் இந்த நாட்டின் பிரதமர். ஆர்எஸ்எஸ் அமைப்பின் வகுப்பு வெறியை மாற்ற வேண்டியது உங்களது கடமை. நீங்கள் அதை செய்யாவிட்டால் நாட்டில் உள்ள சிந்தனையாளர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் எதிர்த்து போராடி அதை செய்ய வேண்டிய நிலை வரும். இப்படி ஜெயபிரகாஷ் நாராயணன் கடிதத்திற்கு ஆதாரம் தினமான் என்ற இந்தி வார ஏடு ஏப்ரல் 8 1979 பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களிடம் இவர்கள் எத்தனையோ கருணை விண்ணப்பங்களை போட்டு பார்த்தார்கள். 1948 அப்போது ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டிருந்த நேரம். பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களை நேரில் சந்தித்து எதை சொல்லியாவது தடையை நீக்கிவிட வேண்டும் என்று எத்தனையோ பகீரத முயற்சிகளில் கர்ணம் போட்டு பார்த்தார் அன்றைய ஆர்எஸ்எஸ் தலைவர் கோல்வாக்கர். என்னை சந்திக்க முயற்சிப்பதிலே பயனே இல்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்து தானே கையெழுத்திட்டு ஒரு கடிதத்தையும் எழுதினார் ஜவஹர்லால் நேரு. அந்த கடிதத்தில் உள்ள வாசகங்களை தமிழில் மொழிபெயர்த்து தருகிறேன். கடந்த ஆண்டு இறுதியில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஆர்எஸ்எஸ் நடவடிக்கைகள் பற்றி ஏராளமான தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. நீங்கள் எழுதிய கடிதத்தில் கூறப்பட்டிருக்கின்ற சமாதானங்கள் அதற்கு சரியான பதிலாக முடியாது. நீங்கள் உங்கள் கொள்கையை எதையெல்லாம் அறிவித்திருக்கிறீர்களோ அதற்கும் ஆர்எஸ்எஸ் காரர்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கும் சம்பந்தமில்லாமல் இருக்கிறது. இந்திய பாராளுமன்றத்தின் கொள்கையும் அமைய இருக்கும் அரசியல் சட்டத்தை எதிர்ப்பதுதான் உங்கள் உண்மையான கொள்கை என்பது எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி உங்கள் அமைப்பின் நடவடிக்கைகள் தேச விரோதமானவை, சூழ்ச்சியானவை, வன்முறையானவை. இதற்கு எதிராக நீங்கள் தரும் உறுதியை மட்டும் நான் நம்பியிருக்க முடியாது, நம்பிவிடவும் முடியாது. இவ்வாறு முகத்தில் அறைந்தது போல் பதில் எழுதினார் பண்டித நேரு. அரசாங்கத்திடம் மன்றாடி கலாச்சார அமைப்பாகவே செயல்படுகிறோம் என்று உறுதி தந்து புதிய சட்ட விதிகளை ஏற்படுத்திக் கொள்கிறோம் என்று உறுதி தந்து அதற்கு பிறகு 1949 ஜூலை 11 தடை நீக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் போக்கில் ஏதாவது மாற்றம் இருந்ததா என்றால் இல்லை. அவர்களின் கலவரங்கள் தொடர்ந்து நீடிக்கத்தான் செய்தது. அதைத் தொடர்ந்து அவசர நிலை காலத்தில் 1974 மீண்டும் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டது. ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அந்த தடை நீக்கப்பட்டது. இப்படி தடை செய்யப்படும் போதெல்லாம் இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத் என்று பல நாடகங்களை, பல வித்யாலயங்களையாகவும் இவர்கள் உருமாறிக்கொள்வார்கள். அவசர நிலை எதிர்த்து போராடிய மாவீரர்கள் நாங்களே என்று மார்தட்டிக் கொள்வார்கள். அதன் தலைவர்கள் தேவரஸ் உடனே நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை துவங்கினார். நாட்டில் உள்ள பெரும் பண முதலைகளை எல்லாம் சந்தித்தார். இருண்ட காலத்திலிருந்து உங்களை விடுவித்தது நாங்கள் என்று அவசர நிலையை எதிர்த்து இவர்கள் மட்டுமே போராடியது போல் ஒரு பொய்த் தோற்றத்தை உருவாக்கி கொண்டனர். ஜெயபிரகாசர் முழு ஆசீர்வாதமும் இவர்களுக்கு இருப்பதாகவே சொல்லிக் கொண்டனர். பெரும் பணக்காரர்கள் எல்லாம் நிதியை அள்ளி குவித்தனர். அந்த நேரத்தில் தான் சென்னைக்கு தேவரஸ் வருகை தந்தார். ஜனதா ஆட்சியை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் அமைப்பை உயிரூட்டிக் கொள்ளும் முயற்சிகளில் திட்டமிட்ட செயல் திட்டங்களை அவர்கள் துவங்கினார்கள். அரசாங்கத்தின் பதவி எந்திரத்தை தங்கள் வசமாக்கிக் கொள்ளும் ஏற்பாடுகள் நடந்தன. எல்.கே. அத்வானி என்கிற ஆர்எஸ்எஸ் காரர் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சரானதும் வானொலி, டெலிவிஷன், பத்திரிகை தகவல் தொடர்பு துறைகளில் ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்கள் நுழைக்கப்பட்டனர். இவைகள் இந்திரா ஆட்சி காலத்தில் பார்ப்பனமயமாய்த்தான் கிடந்தன. ஜனதா ஆட்சியிலும் நிலைமை மேலும் மோசமாகியது. வாஜ்பாய் வெளிநாட்டுத்துறை அமைச்சரானதால் ஆர்எஸ்எஸ் காரர்களின் வெளிநாட்டு பயணங்கள் சர்வசாதாரணமாகிவிட்டது. புதுடில்லியிலே வடநாட்டு ஆர்எஸ்எஸ் தலைவரான ஹென்ஸ்ராஜ் குப்தா தலைமையில் மிகப்பெரிய சர்வதேச மாநாடு ஒன்றை வாஜ்பாய் ஆசீர்வாதத்தோடு நடத்தி காட்டினார். வெளிநாட்டுத்துறை அமைச்சகத்தின் மிகப்பெரிய பொறுப்பில் ஒரு முழு நேர ஆர்எஸ்எஸ் காரர் அமர்த்தப்பட்டார். பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் ஆராய்ச்சி நிலையங்களிலும் வித்யார்த்தி பரிஷத், இது ஆர்எஸ்எஸ் மாணவர் அமைப்பு, வித்யார்த்தி பரிஷத் ஆதிக்கம் தலைவிரித்தாடியது. சரித்திர ஆராய்ச்சி பற்றிய இந்திய கவுன்சில் முழுமையாக மாற்றி அமைக்கப்பட்டு அதிலே ஆர்எஸ்எஸ் காரர்கள் புகுந்தனர். தீன் தயாள் உபாத்யாயா நிறுவனம் என்ற பார்ப்பன ஆர்எஸ்எஸ் நிறுவனத்தோடு அது இணைக்கப்பட்டது. வரலாற்றை இவர்கள் கருத்துக்களுக்கு ஏற்ப வியாக்கியானங்கள் செய்யப்பட்டு அவைகள் நூல்களாக்கப்பட்டன. ஆர்எஸ்எஸ் கூட்டத்தின் இந்த ஊடுருவலை எதிர்த்து ஜனதா கட்சிக்குள்ளே இருந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள், மதசார்பின்மை கொள்கையை நம்பிக்கை உள்ளவர்கள் போர்க்கொடி உயர்த்த ஆரம்பித்தனர். அவசர நிலையை இவர்கள் உண்மையாகவே எதிர்த்தார்களா? இந்த வீராதி வீரர்கள் அப்போது செய்தது என்ன என்பதை எல்லாம் விரிவாக நான் உங்களுக்கு அடுத்த
கேசட்டிலே கூறுகிறேன். இந்த மத காப்பாளர்களாக, இந்து மத காப்பாளர்களாக இவர்கள் வேடம் போட்டுக் கொண்டால் உண்மையிலேயே இவர்கள் பார்ப்பனர்களின் பாதுகாவலர்கள் தான் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்களை எடுத்து வைக்க முடியும். இந்த அமைப்பின் தலைவர்களாக வந்திருக்கும் ஹெட்கேவர் யார்? இவர் ஒரு சித் பவன் பார்ப்பனர். அடுத்த தலைவர் கோல்வாக்கர் யார்? அவரும் ஒரு சித் பவன் பார்ப்பனர். அடுத்து வந்த தேவரஸ் என்பவரும் ஒரு சித் பவன் பார்ப்பனர். ஜனதா கட்சி தலைவர்களில் ஒருவராக விளங்கி வரும் RSS எதிர்ப்பு களத்திலே முன்வரிசையில் நின்றவரும் ராஜ்நாராயணன் வெளியிட்டுள்ள ஒரு தகவல் இவர்களின் பார்ப்பன சுயரூபத்தை அம்பலமாக்குகிறது. 1979 ஆண்டு 25ஆம் தேதியிட்ட சண்டே வார இதழுக்கு ராஜ்நாராயணன் அளித்த ஒரு பேட்டியில் இவ்வாறு குறிப்பிடுகிறார். கடந்த 40 ஆண்டுகளாக RSS அமைப்பை நான் மிகவும் துல்லியமாக கவனித்து வருகிறேன். 1940ஆம் ஆண்டில் இவர்கள் காந்தியை தாக்கி பேசி வந்தார்கள். 42 ஆகஸ்ட் 9ஆம் தேதிக்கு பிறகு காங்கிரஸ்காரர்களை தாக்க ஆரம்பித்தார்கள். தொடர்ந்து பிரிட்டிஷ்காரர்களின் உளவாளிகளாகவே இவர்கள் செயல்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு கொள்கை உண்டு. பிரிட்டிஷ்காரர்கள் பேஷ்வா பிராமணர்களிடமிருந்தான் ஆட்சியை பிடித்தனர். எனவே பிரிட்டிஷார் இந்தியா விட்டு வெளியேறும் போது ஆட்சி மீண்டும் பேஷ்வா பிராமணர்களிடமே திருப்பி தர வேண்டும் என்பதுதான் அவர்களின் கொள்கை. ஆனால் பேஷ்வா பிராமணர்கள் ராஷ்டிரம் என்று சொன்னால் மக்கள் ஆதரவை பெற முடியாது. எனவேதான் அவர்கள் ஏற்கனவே ஒலித்து வந்த கோஷங்களை மாற்றிக்கொண்டு பார்ப்பன ராஷ்டிரம் என்பதற்கு பதிலாக இந்து ராஷ்டிரம் என்று சொல்ல ஆரம்பித்தனர் என்ற உண்மையை தோலுவித்து காட்டியிருக்கிறார் ராஜ்நாராயணன். இந்து ராஷ்டிரம் என்று சொல்லப்படுவதன் பின்னணி என்ன என்பது இப்போது புரிகிறதா? அதன் மூலம் எது என்பது இப்போது தெரிகிறதா? பிரிட்டிஷாரிடமிருந்து மீண்டும் மராட்டிய பார்ப்பனர்களின் கைக்கு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் மராட்டிய பார்ப்பனர்கள் இந்த இயக்கத்தில் முன்னணியில் நின்றார்கள். அகில இந்திய தலைவராக மராட்டியர் அல்லாத ஒரு பார்ப்பனர் அல்லாத சமுதாயக்காரர் காந்தியர் உருவாகி வந்ததை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிரிட்டிஷாரிடமிருந்து விடுதலை கிடைக்க வேண்டுமானால் அந்த விடுதலை இயக்கத்திற்கு ஒரு மராட்டிய பார்ப்பனரே தலைவராக இருக்க வேண்டும் என்பது இந்த சதிக்கூட்டத்தின் வெறித்தனமான கருத்தாக இருந்தது. இந்து மகா சபையின் முன்னணி தலைவரும் RSS இயக்கத்தின் முன்னோடியுமான டாக்டர் PS மூஞ்சி என்ற மராட்டிய பார்ப்பனர் காந்தியருக்கு எதிரான சதியை துவங்கி நடத்த ஆரம்பித்தார். RSSின் தலைவரான ஹெட்கேவர் என்ற பார்ப்பனர் இந்த மூஞ்சியின் நெருக்கமான சீடர். அனாமதேய மிரட்டல் கடிதங்களை எழுதும் இவர்களின் அற்பத்தனங்கள் இன்றைக்கு மட்டுமல்ல அன்றைக்கும் இருந்தது. அன்றைக்கு காந்தியருக்கே ஒரு மொட்டை கடிதங்களை எழுதின இந்த கூட்டம் எழுதியது. காந்தியே பாலகங்கார திலகரை போல் இந்துக்களை ஒன்றுபடுத்தி இந்து அடிப்படையில் சுயராஜ்ய போராட்டத்திற்கு போராடாத நீ ஒரு கோழை என்று காந்தியருக்கு மிரட்டல் கடிதங்களை எழுதினார்கள். ஓ காந்தியே, பாலகங்காதர திலகரை போல் இந்துக்களை ஒன்றுபடுத்தி இந்து அடிப்படையில் சுயராஜ்ய போராட்டத்துக்கு போராடாத நீ ஒரு கோழை என்று காந்தியருக்கே மிரட்டல் கடிதங்களை எழுதினார்கள் இந்த RSS பார்ப்பனர்கள். காந்தியர் மனம் குமுறி போய் யங் இந்தியா பத்திரிகையில் இதற்கு என்ன பதில் எழுதுகிறார் தெரியுமா? யங் இந்தியா ஜூலை 13, 1921. எனக்கு அனாமதேய கடிதங்கள் வருகின்றன. திலகர் வழியில் ஏன் செல்லவில்லை என்று அதிலே கேட்கிறார்கள். நான் சொல்லிக் கொள்கிறேன், என்னுடைய முறை திலகர் காட்டிய வழிமுறை அல்ல. அதன் காரணமாகவே எனக்கு பல மராட்டிய தலைவரிடமிருந்து தொல்லைகள் வருகின்றன என்று மனம் குமுறி எழுதுகிறார். ஒரு பார்ப்பனர் அல்லாத மராட்டியர் அல்லாத காந்தியரின் அரசியல் செல்வாக்கை எதிர்த்து அந்த காலத்திலே கொடி தூக்கிய பார்ப்பன வகுப்புவாத வெறி கும்பல் தான் இந்த RSS கூட்டம். அவர்கள் கூறும் இந்து ராஷ்டிரம் என்பதும் பார்ப்பன ராஷ்டிரம் தான் என்பதற்கு இன்னொரு உதாரணத்தையும் சுட்டிக்காட்ட முடியும். RSS காரர்களின் வேத நூல், அவர்களால் போற்றப்படும் ஒரு நூலை RSS தலைமை கோல்வாக்கர் எழுதியிருக்கிறார். இந்து ராஷ்டிரம் என்றால் அது எப்படி சமூக அமைப்பு கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கு பழைய கால நிகழ்ச்சி ஒன்றை பெருமையோடு எடுத்துக்காட்டி இதுதான் இந்து ராஷ்டிரம் என்று மார்தட்டுக் கொள்கிறார். கோல்வாக்கர் சொல்லும் இந்து ராஷ்டிரத்தின் இலக்கணம் என்ன தெரியுமா? இதோ கேளுங்கள். தென்னாட்டில் ஒரு ஆங்கிலேய அதிகாரி இருந்தார். அவருக்கு உதவியாளராக அந்த மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் இருந்தார். அவர் நாயுடு வகுப்பைச் சேர்ந்தவர். அந்த ஆங்கிலேய அதிகாரியின் பியூனாக இருந்தவர் ஒரு பிராமணர். ஒரு நாள் அந்த ஆங்கிலேய அதிகாரி தனது பிராமண பியூன் பின்தொடர வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே அவரது உதவியாளராக இருந்த அந்த நாயுடு சமூகக்காரர் வந்தார். ஆங்கிலேய அதிகாரியை பார்த்து கைகுலுக்கினார். ஆனால் பிராமண பியூனை பார்த்தவுடன் காலை தொட்டு வணங்கினார். அதை பார்த்து வியப்படைந்த ஆங்கிலேய அதிகாரி, நான் உன்னுடைய பெரிய அதிகாரி,
என்னிடம் நீ கைதான் குலுக்கினாய், ஆனால் என்னுடைய பியூனின் காலை தொட்டல்லவா கும்பிடுகிறாயே, இது என்ன பிரச்சனை என்று கேட்கிறார். அதற்கு அந்த உதவியாளர் பதில் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய பெரிய அதிகாரியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு மிலேச்சர். அவர் ஒரு பியூனாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் வணங்கக்கூடிய பிராமண சமூகத்தை சார்ந்தவர், அவரை தொழ வேண்டியது எனது கடமை என்று பதில் சொன்னார். இதுதான் இந்து தர்மம். குரு கோல்வாக்கர் எழுதிய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் நூல், பக்கம் 138 139 வரை. இது கோல்வாக்கர் என்ற RSS பிராமணன், RSS தலைவன் தன்னை பெருமிதத்தோடு சுட்டிக்காட்டுகின்ற வரிகள் தான் அவர் எழுதிய சொந்த புத்தகம் பஞ்ச் ஆஃப் தாட்ஸ். ஒரு பியூனாக இருந்தாலும் அவன் பார்ப்பானாக இருந்தால் அவனது காலை பெரிய அதிகாரிகளே தொட்டு வணங்க வேண்டும் என்பதைத்தான் இந்து ராஷ்டிரத்தின் நோக்கம் என்று பச்சையாக பயங்கரப்படுத்த கூச்சப்படாத இந்த பார்ப்பனர் கூட்டம்தான் இன்று வாய்களிலே ஓலமிடுகிறது இந்தியாவை தேசிய ஒருமைப்பாடாக கருதி. இந்த கூட்டத்தின் வழிபாட்டு பாடல் என்ன தெரியுமா? அந்த பாடல்களில் வரும் வரிகள் என்ன தெரியுமா? Salutations to you, O mother, land where I am born. Salutations to you, O land of Aryas, where I have grown. Salutations to O sacred land where I have worked. நான் பிறந்த தாய் நாடே உன்னை வணங்குகிறேன், என்னை வளர்த்த ஆரிய நாடே உன்னை வணங்குகிறேன். கவனித்து பாருங்கள், என்னை வளர்த்த ஆரிய நாடே. இந்த ஆரியர்கள் இந்தியாவுக்கு சொந்தக்காரர்களா? ஆசியா கண்டத்திலிருந்து வந்த வந்தேரிகள் அல்லவா? அங்கு பார்த்து வணங்குகிறார்கள். நான் பிறந்த தாய் நாடே உன்னை வணங்குகிறேன், என்னை வளர்த்த ஆரிய நாடே உன்னை வணங்குகிறேன், நான் உழைக்கும் புண்ணிய நாடே உன்னை வணங்குகிறேன். இதுதான் 1939 ஆண்டு வரை இந்தியிலும் மராட்டியிலும் இவர்கள் பாடிய பிரார்த்தனை பாடல். மராட்டிய மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு அந்த பாடல் இங்கே தமிழிலே தரப்பட்டிருக்கிறது. எங்களை ஆளாக்கிய ஆரிய நாடே என்று பிரார்த்தனை பாடிய இந்த பகல் மோசடி கூட்டங்கள் தான் இன்றைக்கு அம்பேத்கருக்கு விழா எடுக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த பிரார்த்தனை பாடல்களை இன்னும் பாருங்கள். நாங்கள் முழுமையான இந்துக்களாகும் குணத்தை விரைந்து தாருங்கள், உங்கள் கடவுள்களின் சக்திகளை எங்களிடம் புகுத்துங்கள், எங்களை ராமனின் சீடர்களாக்குங்கள், நாங்கள் நம்பிக்கையின் காவலர்களாவோம், சாம்ராட் ஸ்ரீ ராமதாசுக்கே வெற்றி கிட்டட்டும், அவரே இந்த தேசத்தின் குரு, இந்திய தாய் வெற்றி பெறட்டும் என்பதுதான் RSS காரர்களின் பாடலின் இறுதி வரிகள். இவர்கள் உத்தரவு கேட்கும் குரு சாம்ராட் ராம்தாஸ் யார் தெரியுமா? அவர் ஒரு பார்ப்பனர், சிவாஜி மன்னனின் குரு. இவர் சிவாஜி மன்னன் இருந்தான் அல்லவா, சத்ரபதி சிவாஜி, அவரின் குரு. தான் போராடி பெற்ற வெற்றிகளை இந்த பார்ப்பன குருவின் காலடியில் தான் காணிக்கையாக செலுத்துவான் சிவாஜி, சத்ரபதி சிவாஜி. சிவாஜி மன்னனாக இருந்தாலும் நாட்டை ஆண்டவர் இந்த பார்ப்பனர் தான். இந்த பார்ப்பனர்கள் தான் இவர்கள் வசீகரித்துக் கொண்ட குரு. முஸ்லிம்களை போரிட்டு தோற்கடித்து விரட்டி வெற்றிகளை பார்ப்பனர்களின் காலடியில் குவிக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கம். 1939 ஆண்டு வரை பாடப்பட்டு வந்த இந்த வழிபாட்டு பாடல் தங்களின் சுயரூபத்தை காட்டிக் கொடுத்து விட்ட காரணத்தால் பின்னர் அதை மாற்றி அமைத்துக் கொண்டார்கள் இந்த ஏமாற்றுக்காரர்கள். இடத்திற்கு ஏற்ற வேட்டம், ஊருக்கேற்ற கோலங்கள் காட்டுவதில் இவர்கள் மகா பெரிய சமர்த்தர்கள். 1939 ஆண்டு வரை ஆரிய நாட்டை வணங்குகிறோம் என்று இந்தியிலும் மராத்தியிலும் பிரார்த்தனை செய்து வந்த இந்த கூட்டத்தினர் பிறகு இதை பார்ப்பனர்களின் தெய்வீக மொழியான சமஸ்கிருதத்தில் மாற்றி அமைத்துக் கொண்டார்கள். தங்களின் சுயரூபத்தை உலகுக்கு அடையாளம் காட்டிய அந்த பாடல் வரிகளை மாற்றி அமைத்துக் கொண்டார்கள். தமிழனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்பில்லாத பார்ப்பன சமஸ்கிருத கலாச்சாரத்தின் தூதர்களே இந்த RSS கூட்டம் என்ற உண்மையை பல இடங்களில் விடுதலைகள் போன்ற பத்திரிகைகள் எழுதி இயம்பின, ஆதாரத்தோடு எடுத்து காட்டின. RSS சட்டத்திட்டங்கள் அவர்களின் சமஸ்கிருத வெற்றித்தனத்தை படம் பிடித்து காட்டிவிடுகின்றது. அவர்களின் சட்டத்திட்டங்களில் 8வது பிரிவில் RSS அமைப்பில் உள்ள பிரிவுகள் என்ன என்பதை எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. அத்தனையும் சமஸ்கிருத பெயர்கள். இந்தியா முழுமைக்கும் அது எந்த மொழி பேச மாநிலமாக இருந்தாலும் அந்த அமைப்புகள் இந்த சமஸ்கிருத மொழியிலேதான் அழைக்கப்பட வேண்டும். RSS சட்டத்திட்டங்களின் 8வது விதியில் கூறப்பட்டிருக்கும் பிரிவுகளின் பெயர்கள் என்ன தெரியுமா? பிராண்ட் மண்டலம், விபாக் மண்டலத்தின் ஒரு பகுதி, பிராந்திய கேந்திரா மண்டல தலைமையகம், சில்லா மாவட்ட அமைப்பு, ஷாஹர் நகர அமைப்பு, மண்டல் கிராம அமைப்பு. சட்டத்திட்டத்தின் 11வது பிரிவு RSS அமைப்பின் உயர் அதிகார குழு உறுப்பினர்கள், உயர் அமைப்புகள் பற்றி எடுத்துச் சொல்லுகிறது. தலைவர்கள்
பல்வேறு உயர்மட்ட பிரிவுகள் பெயர்கள் பட்டியலை இதோ பாருங்கள். சர் சங் சலாட், இவர்தான் அமைப்பின் தலைவர். சர் சங் சலாட். சர் காரிய வஹா, கேந்திரிய காரிய மண்டல், அகில பாரதிய பிரதிநிதி சபா, பிராந்த் விபாக், சில்லா மற்றும் சங் சலக்குகள். பிரச்சாரக், பிராந்திய பிரதிநிதி சபா. RSS துவங்கிய ஹெட்கேவருக்கு பெயர் அத்திய சர் சங் சலக். ஆதாரம் விதி 12 RSS அமைப்பு. 14வது விதியில் கேந்திர காரி மண்டல் என்ற அமைப்பில் யார் யார் அங்கம் வகிப்பார்கள் என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது. அவைகள்: 1 சர் காரியவஹா, 2 ஷா சர் காரியவஹா, 3 அகில் பாரதிய ஷிர்ரிக் ஷிக்கான் பிரமுக், 4 அகில் பாரதிய பௌதிக் ஷிக்கான் பிரமுக், 5 அகல் பாரதிய பிரச்சார் பிரமுக். உறுப்பினர்களுக்கு தரப்படும் பயிற்சி வகுப்புகளுக்கு பெயர் அதிகாரி சிக்ஷன் வர்ஹா. இவர்கள் நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு பெயர் வியாஸ் பூர்ணிமா. பொருளாளருக்கு பெயர் நிதி பிரமுக். தினசரி நடத்தும் பயிற்சிக்கு பெயர் ஷாகா நமஸ்கார். வாத்திய இசையை அமைத்துக் கொண்டு முன்னே போவதற்கு பெயர் கோஷ். அணிவகுப்பு ஊர்வலத்திற்கு பெயர் பாதஞ்சலன். அண்மையில் தமிழ் வருட பிறப்பு அன்று அவர்கள் திருவணிக்கை அரசுக்காரர்கள் இந்த பாதஞ்சலன் நடத்த முயன்ற போதுதான் கைது செய்யப்பட்டனர். பிறப்பிக்கின்ற கட்டளைகளுக்கு பெயர் ஏகச சப்பத. முதல் நபராக வருகின்றவர்களை அழைக்கின்ற பெயர் அக்ரோ சரோரகா. குழந்தைகள் மாநாட்டுக்கு பெயர் சிசு சங்கம். ஏன் இந்த அமைப்புக்கே பெயர் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்? ராஷ்டிரிய சுயம் சேவக் சங். தலையை சுற்றுகிறதா தோழர்களே? இந்த கூச்சல் தமிழகத்தில் கேட்கலாமா? தமிழறிந்த மக்களே, இது நம்முடைய இனத்துக்கும் மொழிக்கும் துரோகம் அல்லவா? இப்படி எல்லாவற்றிலும் சமஸ்கிருதமயமாகி கிடக்கும் இந்த அமைப்பு பார்ப்பனியத்தின் கலாச்சார பாதுகாப்பு என்பது அல்லாமல் வேறு என்ன? இதற்கு சங்கராச்சாரியார் போன்றோர் புரிவாடுவதில் சந்தேகமே இல்லை. RSS மேடைகளிலே விலை போயிருக்கும் ஒரு சில தமிழ்நாட்டு தமிழ் பேராசிரியர்கள் மான உணர்ச்சி இருந்தால் அந்த மேடையில் ஏறலாமா? இவைகள் எல்லாவற்றையும் விட RSS கொள்கை பிரகடனமே பார்ப்பனிய சமஸ்கிருத வெறியை தெளிவாக பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறது. RSS சட்டத்திட்டங்களின் விதிகளும் ஒழுங்குமுறைகளும் என்ற தலைப்பில் 3வது பிரிவு கீழ்கண்டவாறு கூறுகிறது: The aims and objects of the Sangh are to weld together the diverse groups within Hindu Samaj and to revitalize, regenerate the same on the basis of its Dharma and Sanskrit, that it may achieve an all-sided development of the Bharatvarsha. இந்து சமாஜத்தில் பல்வேறு வகையில் பிரிந்து கிடக்கும் குழுக்களை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு எழுச்சி ஊட்டி இளமை ரத்தம் பாயச் செய்ய வேண்டும். இந்து தர்மம் மற்றும் சமஸ்கிருத அடிப்படையில் இது செய்யப்பட வேண்டும். இதன் மூலம் பாரதத்தின் எல்லா துறைகளிலும் வளர்ச்சி பெற முடியும். இதுதான் இந்த அமைப்பின் நோக்கமும் கொள்கையும் ஆகும். இவ்வாறு இந்து தர்மம் சமஸ்கிருத கலாச்சார அடிப்படையில் இந்துக்களை ஒன்று திரட்டுவதே தங்களின் லட்சியம் என்று பயங்கர பிரகடனம் செய்த பிறகு இது ஒரு வகுப்புவாத அமைப்பு அல்ல என்று சாதித்தால் கடைசி மடையங்கூட அதை நம்புவதற்கு தயாராக இருக்க மாட்டான். RSS வலையில் சிக்கியுள்ள பரிதாபத்திற்குரிய பல மக்களே சிந்தித்து பாருங்கள். இந்த அமைப்பு தமிழ்நாட்டுக்கு தேவைதானா? இது தமிழனை வாழ வைக்குமா? இந்த கொள்கைக்கும் அமைப்புக்கும் முறைகளுக்கும் தமிழ்நாட்டோடு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? தமிழ்நாட்டோடு, தமிழனின் மொழியோடு, கலாச்சாரத்தோடு ஒட்டுமில்லாத உறவுமில்லாத இந்த கூட்டத்தின் கதை என்ன? ஆரிய கலாச்சாரத்தை பரப்பி பார்ப்பன சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்த துடிக்கும் இந்த அமைப்பின் வரலாறு என்ன? அவைகளை பற்றித்தான் இங்கு உங்களிடம் விரிவாக கூறப்போகிறோம். ஹெட்கேவர் தலைமை, துவக்கமும் பின்னணியும். 1925 ஆண்டு செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி, அது ஒரு விஜயதசமி நாள். அன்றுதான் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் என்ற விஷநாகம் இந்தியாவில் பிறப்பெடுத்தது. இந்துயிசம் இஸ் நேஷனலிசம், இந்துயிசமே எங்கள் தேசியம் என்ற பிரகடனத்தோடு உருவானது அந்த அமைப்பு. வகுப்புவாத பிரச்சனைக்கு காந்தியர் காட்டிய சமரச பாதையை பின்பற்றுவதற்குத்தான் ஒரே வழி என்ற எண்ண ஓட்டம் அன்றைய சூழ்நிலை மக்களிடையே அதிகரித்துக் கொண்டு சென்றது. இந்து முஸ்லிம்களிடையே
குறைந்தபட்ச திட்டங்களிடையே ஒற்றுமையை உருவாக்கி அகிம்சை முறையை, ஒத்துழையாமையை இயக்கங்கள் மூலம் பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடும் காந்திய முறைக்கு மக்களிடையே செல்வாக்கு வளர்ந்து இருந்தது. இந்துக்களை போராடி இந்த நாட்டை இந்துக்களை நாடாக்க வேண்டும் என்று துடித்த பார்ப்பனர்கள் எல்லாம் காந்தியரின் இந்த வழி தங்கள் நோக்கத்தையே சிதைத்துவிடும் என்று அஞ்சினார்கள். வெள்ளைக்காரர்கள் எதிர்ப்பு என்பதை விட முஸ்லிம்கள் எதிர்ப்பு என்பதிலேதான் அவர்களுக்கு ஆர்வமும் கவனமும் அதிகமாக இருந்தது. RSS என்ற அமைப்பை உருவாக்க வேண்டிய அவசியத்தை ஹெட்கேவர் கீழ்கண்டவாறு கூறுகிறார். காந்தியரின் ஒத்துழையாமை இயக்கத்தின் விளைவால் நாட்டின் எழுச்சி குறைந்து வருகிறது. அதன் காரணமாக தீய சக்திகள் கடூரமாக தலைவிரித்தாடுகின்றன. தேசிய போராட்டம் உச்சகட்டத்துக்கு வர வேண்டிய நேரத்தில் ஒருவருக்கொருவரிடையே பொறாமை உணர்ச்சிகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. எல்லா துறைகளிலும் தனிப்பட்ட தகராறுகளே இருக்கிறது. பல்வேறு சங்கடங்களிடையே மோதல்கள் ஆரம்பித்து விட்டன. பார்ப்பனர் அல்லாதார் போராட்டம் நடப்பது கண்கூடாக தெரிகிறது. யாவான் விஷநாகங்கள் முஸ்லிம்களை இப்படி குறிப்பிடுகிறார். யாவான் விஷநாகங்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை பயன்படுத்திக் கொண்டு நாடெங்கும் கலவரங்களை துவக்கி விஷத்தை கக்கி பலமடத்து ஆடி வருகின்றன. ஆதாரம் சிபி பிஷிகார் எழுதிய கேஷவ் சங் நிர்மதா இந்தி நூலின் பக்கம் 4. ஹெட் கேவரின் இந்த ஒப்புதல் வாக்கு மூலம் காந்தியரை எதிர்க்கவும் முஸ்லிம்களை எதிர்க்கவும் பார்ப்பனர்களை பாதுகாக்கவுமே RSS துவங்கப்பட்டது என்ற உண்மையை எவ்வளவு தெளிவாக படம் பிடித்து காட்டியிருக்கிறது. 1925 காஞ்சிபுரம் மாநாட்டில் பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து வகுப்புவாத உரிமை கேட்டு ஈவேரா பெரியார் போர்க்கொடி உயர்த்துகிறார். 1925 நாட்டில் பார்ப்பனர் அல்லாதார் போராட்டம் நடப்பதாக ஹெட்கேவர் கூறுவதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, RSS அதிகாரப்பூர்வமான கொள்கை பிரகடனம் முஸ்லிம்களுக்கு எதிரான யுத்தத்தை பிரகடனப்படுத்துகிறது. நாட்டில் முஸ்லிம்கள் கலவரம் நடத்துகிறார்கள், ஒவ்வொரு கலவரத்தையும் முஸ்லிம்களை துவங்கி நடத்துகிறார்கள், அவர்களே குற்றவாளிகள் என்று கோல்வாக்கர், இவர் ஹெட்கேவரின் வாரிசாக RSS தலைவரானவர். இந்த ஹெட்கேவர் த மேன் இன் இஸ் மிஷன் என்னும் நூலில் பக்கம் 24-25 இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கலவரத்தை அவர் இந்து முஸ்லிம் கலவரம் என்று குறிப்பிடவில்லை, முஸ்லிம்கள் கலவரம் என்றே குறிப்பிடுவதை கவனியுங்கள். கோல்வாக்கர் பிரகடனம் இதோடு நின்றுவிடவில்லை. ஒளிவு மறைவில்லாமல் திட்டவட்டமாகவே அவர் என்ன அறிவித்தார் என்றால், பாரத தேசம் என்பது இந்துக்களின் தேசம், ராஷ்டிரம் என்பது இந்துக்களின் ராஷ்டிரமே. இந்த அரசியல் உண்மையை உணராமல் பலர் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நடிப்புகளின் கற்பனையில் விழ டாக்டர் ஹெட்கேவர் அவர்கள் தயாராக இல்லை. இதுதான் உண்மை. உண்மையை வெளிப்படையாக சொல்லுகிறோம். இந்துக்கள் மட்டுமே இந்துஸ்தானை விடுவிக்க முடியும். இந்துக்கள் மட்டுமே இந்துஸ்தானை விடுவிக்க முடியும். இந்துக்களின் சக்தி மட்டுமே இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். இந்த உண்மையிலிருந்து யாரையும் திசை திருப்பிவிட முடியாது. எனவே இந்து இளைஞர்கள் என்று ஒன்று திரட்டப்பட வேண்டும். வேறு வழியில்லை. RSS துவங்கப்பட்டது இதற்குத்தான். அந்த புனித நாள் தான் 1925 விஜயதசமி நாள். குரு கோல்வாக்கர் மேற்குறிப்பிட்ட அதே நூலில் பக்கம் 25 கூறுகிறார். நூலின் பெயர் த மேன் அண்ட் இஸ் மிஷன். இந்த விஜயதசமி நாளில்தான் இன்றுள்ள சங்கராச்சாரியாரும் ஏதோ சமாச்சாரம் சொல்வது போல் இன்று 9/7/1987 தன்னுடைய 2 ஆண்டு பாத யாத்திரை முடித்துவிட்டு உலக அமைதிக்கு ஒரு இயக்கம் தேவை, அந்த இயக்கத்திற்கு நான் திருப்பதியில சீட்டு குலுக்கி போட்டேன், கோ ஹெட் ஓகே என்று வந்தது. சீட்டு குலுக்கி பார்த்தார் நம்முடைய சங்கராச்சாரியார். சின்ன பிள்ளைகள் இந்த விரலை நீட்டி 2 விரல தொடுங்குமே, அது மாதிரி ஒரு சீட்டு குலுக்கி பார்த்து இருக்கிறார் இந்த ஜெகத்தின் குரு. இதை பெருசாக இன்றைய பார்ப்பன ஏடுகள் பிரசுரித்திருப்பதை நீங்கள் எல்லாம் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அது மட்டுமல்ல, இந்த சங்கராச்சாரியார் இந்த வருகிற விஜயதசமி நாள் எப்படி அந்த இயக்கம் இயங்க வேண்டும் என்பதையும், அதில் உலக மக்கள் அனைவரும் எல்லா ஜாதியினரும் பங்கேற்று திருப்பதியில் உள்ள தம்முடைய தலைமை படத்திற்கு எழுத வேண்டும் என்றும் 108 முறை வாசகங்களை சமஸ்கிருதத்தில் எழுதும்படியும் அவர் கேட்டிருப்பதையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த விஜயதசமி நாள் என்பது RSSின் துவக்க தினம். எனவே ஒரு நாட்டில் விஷ ஜந்துக்களை தூண்டிவிட்டு ஒருவரின் உரிமையை பறிப்பதற்கு இவர்கள் திட்டமிடுவதற்காக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நாள் தான் இந்த விஜயதசமி நாள். எனவே முஸ்லிம்களுக்கு எதிராக பிரகடனப்படுத்தப்பட்டு அதையே நோக்கமாக கொண்டு உருவானதுதான் RSS என்பதற்கு அவர்களின் வாக்குமூலங்களே உங்களுக்கு சான்றுகளாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன.
நாங்கள் முஸ்லிம்களுக்கு விரோதிகள் அல்ல என்று இவர்கள் நடத்தும் பிரச்சாரம் உண்மைக்கே தொடர்புடையது அல்ல என்பதை அவர்களின் ஒப்புதல் வாக்குமூலங்களே விளக்குகின்றன. செல்ஃப் எக்ஸ்பிளைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் அஃபிடவிட்ஸ். அந்நாளில் அதுதான் 25/9/1925 நாக்பூரில் ஹெட்கேவர் இல்லத்தில் 5 முக்கிய புள்ளிகள் கூடுகிறார்கள். கூடி ஆலோசனை திட்டம் ஒன்றை வகுக்கிறார்கள். இந்த 5 நபர்கள் யார் யார் என்பதற்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. அந்த 5 நபர்களின் பெயர்களை RSS காரர்கள் வெளியிடுவதே இல்லை. RSS காரர்களின் வெளியீடுகள் எல்லாவற்றிலும் ஐவர் குழு என்றுதான் குறிப்பிடுகிறார்களே தவிர இதுவரை அந்த ஐவர் யார் என்பதை இவர்கள் வெளியிட்டதே இல்லை. அந்த ஐவர் யார் தெரியுமா? இதோ: 1 டாக்டர் PS மூஞ்சி, 2வது டாக்டர் LV பராஞ்சிபே, 3வது டாக்டர் KB ஹெட்கேவர், 4வது டாக்டர் தோல்கார், 5வது டாக்டர் பாபாராவ் சவர்கார். இதுதான் ஹெட்கேவர் வீட்டில் RSS துவங்கிய நாளில் கூடிய ஐவர் குழு. இந்த பெயர்களை RSS வெளியீடுகள் அனைத்திலும் மறைக்கப்பட்டிருப்பதின் மர்மம் என்ன தெரியுமா? வேறொன்றுமில்லை, இவர்கள் காந்தியர் கொலையில் செய்த இந்து மகா சபை என்ற அமைப்பின் தலைவர்கள். இவர்கள்தான் காந்தியரை கொலை செய்த அந்த இந்து மகா சபை என்ற அமைப்பின் தலைவர்கள். எனவே அந்த நேரத்தில் அந்த ஐவர் குழுவின் பெயரை வெளியே சொல்ல இவர்கள் தயங்குவதற்கு காரணம் என்ன? மக்களின் வெறுப்புணர்ச்சியை சம்பாதித்து விடாமல் இருப்பதற்காகவும், அதே நேரம் தங்களுடைய பார்ப்பன விசுவாசத்தை, அந்தன விசுவாசத்தை அந்தரங்கமாக தக்க வைத்துக் கொள்வதற்குமாகவே. காந்தியர் கொலைக்கும் தங்களுக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது என்று சாதித்துக் கொண்டிருக்கும் கூட்டம் RSS அல்லவா? RSS மூலகர்த்தாக்களே காந்தியரை கொலை செய்த அமைப்பை சார்ந்தவர்கள் தான் என்ற உண்மை வெளியாகிவிட்டால் அவர்கள் பாடு துண்டாட்டமாகி விடும் அல்லவா? எனவேதான் இந்த இருட்டடிப்பு சூழ்ச்சி. இன்னொரு காரணமும் உண்டு. RSS என்ற அமைப்பை உருவாக்கிய பெருமை ஹெட்கேவருக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும். மற்ற அவர்களுக்கு அந்த பெருமை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை இவர்களுடைய மற்றொரு நோக்கம். தலைவரை பெருமைப்படுத்த வேண்டும்